ரிதன்யா சூசைட். இந்த வீடியோ அவங்க பேசின ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் தான் போடவே தோணுச்சு. இதே விஷயத்தை தான் ஃபியூ மந்த்ஸ் பேக் ஸ்ருதி பாபு பண்ணாங்க. ஏன் இப்படி சூசைட் பண்ணிட்டே இருக்காங்க? அந்த கொஸ்டின் உங்க மைண்ட்ல வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சொசைட்டியை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 25 ஏஜுக்கு மேல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வீட்டில் இருந்தா எப்போ கல்யாணம்ன்ற ப்ரெஷர் போடுற நமக்கு அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்காங்களா இல்லையான்ற எந்த கவலையுமே இல்லாம நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்போம். ரிதன்யா ஃபேஸ் பண்ணது மென்டல் ஹராஸ்மெண்ட், எமோஷனல் மேனிப்புலேஷன். பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் கண்ணுக்கு தெரியும், மென்டல் ஹராஸ்மெண்ட் கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவோ பேர் இதே மாதிரி சொல்ல முடியாம ஹராஸ்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சூசைடான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்கள் அக்காவோ தம்பியோ அண்ணனோ குழந்தையோ அதுங்களுக்கு நல்லா டீச் பண்ணுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்களும் கொஞ்சம் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. நம்ம அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், நீங்களும் இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல் கண்டிப்பாக வர்றவங்களையும் ஒரு ஹியூமனாக மதிங்க. ரிதன்யா ஸ்ருதி பாபு சூசைட் பண்ணனால நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்போ மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஜஸ்ட் டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க. மேரேஜ்ன்றது கௌரவம் இல்லை.